Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே கிளாஸ் கலர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நம்மளுக்கு கிளியர் க்ளூ தேவைப்படும். ஒரு 4 சின்னதா டப்பா எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு டப்பாலையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கிளியர் க்ளூ சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு நான் இந்த கிளாஸ் பெயிண்ட் செய்ய போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த டப்பால நான் வந்து உஜாலா சொட்டு நீலம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 இருந்து 5 டிராப் அளவுக்கு இந்த நீலம் சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ்ஷாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கணும். இது நல்லா கலந்தா மட்டுமே நம்மளுக்கு பிரைட்டான கலர் கிடைக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து இருக்கிற ஒரு டப்பா எடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்க போறேன். கிரீன் கலர்ல பவுடர் ஃபுட் கலர் சேர்க்க போறேன். ஃபுட் கலரை பொறுத்த வரைக்கும் பவுடராகவும் கிடைக்கும், லிக்யூடாகவும் கிடைக்கும். உங்ககிட்ட எந்த ஃபுட் கலர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவுடர் ஃபுட் கலர் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாதுங்க. தண்ணி கலக்காம தான் செய்யணும். தண்ணி கலக்காமல் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாகவும், ஒரு தடவை நீங்கள் ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்தா கூட போதும், சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மூணாவதாக நான் ஒரு க்ளூ டப்பா எடுத்திருக்கேன். அந்த இதில் வந்து நான் இங்க் சேர்க்க போகிறேன். பிளாக் கலரில் இங்க் சேர்க்க போகிறேன். இங்க்குமே வந்து ரெட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கூட கிடைக்குது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் இங்க் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக ப்ளூ கலர் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நான் வந்து பிளாக் கலர் எப்பவும் வச்சுருப்பேன் அக்ரிலிக் பெயிண்ட் செய்கிறதுக்காகலாம். அதனால இப்போ அந்த பிளாக் கலர் சேர்த்துட்டேன். இப்போ 4ஆவதாக இருக்கிற இந்த டப்பாவில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. கேசரிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த கலரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கிளாஸ் பெயிண்ட் வந்து ரொம்ப டார்க்காகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இது அங்கங்கே அப்படியே அந்த பவுடர் அப்படியே நிற்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து இதுதான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. நீங்கள் வந்து உஜாலா சொட்டு நீலம், அப்புறம் வந்து இந்த ஃபுட் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் வேணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான காஃபி தூள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த காஃபி தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காஃபி தூள் ஆட் பண்ணும்போது அது அழகான ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு கலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 12 கலருமே உங்களுக்கு வந்து கிளாஸ் பெயிண்டில் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் கூட எடுத்துட்டு, அந்த பழைய ஸ்கெட்ச் பென்னாக இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு அது உள்பக்கம் இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு அதில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா அடுத்த பக்கத்தில் வந்து அந்த தண்ணி வந்து கலர் தண்ணியாக வரும். அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு இந்த க்ளூவோட சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்குங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு கலந்து வச்சதை நான் வந்து ஒரு பாட்டிலில் அவுட்லைன் கொடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து ரொம்ப திக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு 2 3 ட்ராப் அளவுக்கு தான் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்த இப்போ நான் கலர் பண்ணுறதுக்கும் நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் காமிக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும் பாருங்கள். அதனால தயவு செஞ்சு நீங்கள் தண்ணி கலந்துடாதீங்க. ஃபஸ்ட்டுலாம் நல்லா திக்காக சூப்பராக இருந்துச்சு. தண்ணி கலக்காமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சு கலர் எல்லாமே. அப்புறம் ரொம்ப திக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எல்லாத்துலேயும் தண்ணி கலந்தேன். பார்த்தீங்கன்னா அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் அது அப்படியே லிக்யூடாக ஸ்மஜ்ஜாக ஆரம்பிச்சிருச்சு. கலருமே பிரைட்டாக இல்லை. நீங்கள் இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியும். இது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்படியே இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால அது சரியாக இல்லாமல் போயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கலரையுமே இந்த அவுட்லைனர் கொடுத்து வச்சுருந்ததில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லைங்க. அதனால நீங்கள் தண்ணி மட்டும் கலக்காதீங்க. தண்ணி கலக்காமல் இந்த பவுடர் ஃபுட் கலராக இருந்தது அப்படின்னாலோ லிக்விட் ஃபுட் கலராக இருந்ததுனாலோ அப்படியே அந்த திக்காக இருக்கிற மாதிரியே நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், தண்ணி கலந்ததுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா சரியாகவே இல்லை. அதனால நீங்கள் ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துக்கோங்க.
க்ளூ ஃபுட் கலர் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி புதுசான ஸ்கெட்ச் தான் இருக்குது. ஸோ நான் இதை வந்து பிரித்து உங்கள்கிட்ட காட்டலை. பழைய ஸ்கெட்சாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 ட்ராப் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க க்ளூவோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.